விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இங்கே பல பேருக்கு வந்து வயிறுலேருந்து பின்னாடிலேருந்து எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கூமுட்டை கட்சி, அந்த கட்சியும் கடந்து எரி எரிஞ்சிட்டு இருக்குது. சரி, அவங்களுக்கு எரியுதுன்னா நம்ம சம்பாத்தியம் போச்சுன்னு சொல்லிட்டு எரியலாம். மற்ற கட்சிகளும் எரியும். ஏன்னா 2.5% ஒரு கட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறக்காக மொத்த கூட்டமும் இப்போ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருந்து கதறிட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா கொஞ்சம் மெதுவாக கதறுங்கடா. ஒரே அடியே எப்போவே கதறிட்டீங்கன்னா இன்னும் 5 வருஷம் இருக்குதுடா. அதுக்கு கொஞ்சமாவது கண்ணீரை பாக்கி வைக்கணும். தொண்டை கண்டெல்லாம் வறண்டு போச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? 5 வருஷம் இப்படியே கதற வேண்டி இருக்குல்ல. 5 வருஷம் நீங்கள் கதறதை நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்குல்ல. 5 வருஷம் இருக்குடா, பார்த்து கதறுங்க சரிங்களா? ஒரே அடியே கதறி பார்த்துடுங்க. பேசுறாங்க. இப்போ நாங்கள் போய் அந்த சட்டசபையில் இப்போ நான்லாம் போயிருந்தேன். அவங்க எங்கள் அண்ணனே உள்ள மாட்டாங்க. எங்கள் அண்ணன் உள்ள போகிறதுக்கே 1000 தடை. என்னையெல்லாம் நினச்சி பாருங்க. உன் ஒன்றை உள்ளே போகிறதுக்கு 1000 தடையா? உன் ஒன்னனை தடை பண்ணலை யாருமே. உன் ஒன்னனை இந்த மக்கள் வந்து விரும்பலை. இவன்லாம் உள்ளே போய் என்னத்துக்கு உட்காந்து கட்டுக்கதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அங்கேயே அதே கட்டுக்கதை தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். திறநிதியில் தான் இருப்பான். சட்டமன்றத்தில் போய் திறநிதி கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுவான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை உள்ளே விடலை. மக்கள் தான் உள்ளே விடல. இதில் வந்து உடனே ஐயோ அண்ணனை உள்ளே கூடாதுன்னு சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா இவர் உள்ளே போனால் அடுத்து கிழிச்சிருவீங்களா நீங்கள்? அடுத்து கிழிப்பீங்களா நீங்கள்? ஆனால் மனநோயாளி. ஏன்டா ஏதாவது வேறு ஏதாவது உலகத்தில் வந்துட்டு இருக்கிறியா? எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நான் சொல்கிறேன், எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. ஒரு டெபாசிட் வாங்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு துப்பு வக்கு அதுவும் கிடையாது. என்ன தைரியத்தில் நீ உட்காந்து இருந்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்து அறுத்து கிழிச்சிருவோமான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா. இந்த வாய் இல்லைன்னு வச்சுக்கேன், நாய் தூக்கிட்டு போகிற அந்த கதை தான். அந்த வாயெல்லாம் இல்லைன்னா உனக்கு பொழப்பே ஓடாது. அந்த வாயால் தான் இன்ன வரைக்கும் இந்த பொழப்பு ஓடிட்டு இருக்குது. சொம்ப தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஐயா போடுங்க, அம்மா சாமி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாய் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நாய் கூட மதிக்காது உனக்கு. 2 படம் நடிச்சிட்டா போதும், தலைவா வா தமிழ்நாடு உனக்கு காத்திருக்குது. எங்கிட்டா காத்திருக்குது? எங்கிட்டு காத்திருக்குது? என்ன கொடுமை! உடனே நாடாள வந்த மகராசா பாட்ட போட்டுறேன். ஏய் என்னடா உங்க அநியாயம்? இது தமிழ்நாடா இல்ல தரிசு காடாடாது? திருநிதி என்ன நான் ஒன்று கேட்குறேன். வந்துட்ட அதே தான் நானும் கேட்குறேன். தமிழ்நாடா தரிசு காடானே? நீ சொல்கிற கட்டுக்கதையில் கேட்குறக்கும் 15 வருஷமாக உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டே இருக்கிறிய. தமிழ்நாடா தரிசு காடா? இல்லைன்னா உன் கட்டுக்கதைக்கு நாடு மாற்றிடுமா? கட்டுக்கதை நாடு, ஊருட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுமா? ஏன்னா எனக்கு புரியலண்ணே. நீ என்ன சுதந்திரப்பட்ட தியாகியானா? எந்த போராட்டம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? இல்லைன்னா ஈழத்தில் எந்த இடத்துல நீங்கள் போர் செஞ்சீங்க? என்னென்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். நீங்கள் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமாக? நீங்கள் ஏன்னா நீயே ஒரு நடிகனை, நீ டேரக்டர்னே, நீ யாருன்னு எனக்கு புரியல. நீ 2 படம் நடிச்சுட்டு புடுங்குறக்கா நீங்கள் வந்திருக்கா? புடுங்குறக்கா நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்கா? நான் கேட்குறேன். நீயும் படம் நடிச்சிருக்காங்களா? நீ இப்போ எதுக்கு உங்கள் உள்ளே வந்திருக்கா? உட்காந்துருந்துட்டு திறநிதி வாங்க வந்தியா? மக்களை பார்க்குறக்கு வந்தியா? மக்களுக்காக நிற்க வந்தீங்களா? ஏன்னா சிஎம் ஆகிறக்கு வந்தீங்களா? புரியல. நீ ஏன் சினிமாவில் தானே வந்தான்? 2 படம் நடிச்சுட்டு அத்தனை பேர் நாடால் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டான்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ணன் எனக்கு தெரில. அண்ணன் படம் நடிச்சுட்டு தானே வந்தார். தியாகி அவர் இல்லை எந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார்? ஈழத்தில் அங்கே என்ன பிடுங்க போனார் நான் கேட்குறேன். ஈழத்துக்கு போனால் ஒரு ஃபோட்டோ நீ அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு வரக்கூடாது. அது கிராஃபிக்ஸாக பண்ணி கொடுத்தவரே சொல்லிட்டாரு. ஒரு ஃபோட்டோ இல்லை, ஒரு வீடியோ இல்லைன்னா அண்ணன் எழுதி கொடுத்த ஏதாவது கடிதம் ஏதாவது ஒன்று இருக்குதா கேட்குறேன். இவரை எல்லாரும் அண்ணன் சொல்லிட்டு இருக்கீங்களே. பிரபாகரன் அவர்களை வச்சு சம்பாதிச்சதில் முக்கியமான 1ஆம் நம்பர் கேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை சொல்லலை நான். அவர் பேரை வச்சே நிறைய சம்பாதிச்சுன்னா என்ன சம்பாதிச்சுங்கிற பணம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம். அவரோட திறநிதிக்கா இதை பற்றி நான் பேசலை. மக்களை சம்பாதிச்சாங்க. அதாவது இப்போ 19 லட்சம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 19 லட்சம் ஜீரோவாக மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு அடுத்த எலெக்ஷனில் கற்றுக் கொடுப்பாரு. அத்தனை பேர் அண்ணனை பார்த்து கற்றுக்குங்க சரிங்களா? நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வலிமைதா எங்கள் அனுப்பு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சங்க அறுத்து அத்தனை சாதிப்போம். நீ அனுப்பலாம் யாரு? சங்க ஐயோ என்ன பண்ணுவோம்? ஐயோ கொலை கொடுக்குறாங்க, பிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க. ஏடா பைத்தியம்? ஏண்டா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவனுக்கு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அதாவது பல பைத்தியங்கள் சுற்றிட்டு இருக்குது. நான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் போடலான் இருக்கேன். என்ன கடிதம்னா, நீங்கள் ஆம்புலன்ஸ்லாம் இப்படி வச்சுருக்கீங்களா, ஊருக்கு ஒரு பைத்தியக்கார வண்டி வைங்க, மனநலம் காப்பவங்க ஒன்று கெட்டுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டது மனநோயாளிகள் பல பேர் நம்மளே மாதிரியே வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, அவனெல்லாம் மனநோயாளின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அவங்கள்ட்ட பேச்சு
கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு மனநோயாளின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலான்றீங்கன்னா, கவர்மெண்ட் செய்தோ இல்லையோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு ஒரு மனநலம் காப்பகம், சரிங்களா? ஊருக்கு ஒன்று நான் சொல்கிறது மாவட்டத்துக்கு ஒன்றும் சொல்ல வரல, உங்கள் ஊரில் ஒரு மனநலம் காப்பகம் கெட்டுங்க. ஏன்னா நிறைய தேவைப்படும். அப்படி ஒரு மனநலம் காப்பகம் ஒன்று கெட்டுங்க. மனநலம் அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி மனநலம் அந்த இருக்கணும் பார்த்தீங்களா, நடமாடும் மனநலம் அந்த வண்டி ஒன்று ரெடி பண்ணுங்க. போகிற போகல அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சை கொடுத்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிடும். அவனை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு கொண்டு போயிடலாம். ஏண்டா வாய் எப்படிலாம் பேசுகிறான் பாருங்களா, சங்கே இது பண்ணிடுவாம்மா. ஏம்மா இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நடமாடுறதுக்கு பயமாக இருக்குது, கொலகாரனெல்லாம் பிடிச்சி வெளியே விட்டுட்டு இருக்கீங்க நீங்கள். பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க ஃபஸ்ட்டு. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும். அண்ணே 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 ஆமக்கறி அண்ணே, அண்ணே மான்கறி சாப்பிட்டாண்ணே, அது வேறு ஒன்றும் தானே, கண்ணாடிண்ணே, புரியுதா? கண்ணாடிண்ணே. எனக்கு தெரியலண்ணே, எனக்கு பழக்க தோஷத்தில் நீ கண்ணாடி மொழி பேசுனதை வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாண்ணே மான ரோசம் கிடையாதுண்ணே. மான ரோசம், வெக்கம், மானம், சூடு, சொரணை, மூளை இருக்கணும். அந்த மூளைக்கு பதிலாக வேறு ஏதாவது உள்ள வச்சு திங்கிறது, சோத்துக்கு பதிலாக கீழே கிடக்கிற எல்லாத்தையும் பிறக்கி தின்னா இந்த இப்படி தான் உட்காந்து பேச தோணும். சரிடா, அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காளி பல, ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா, போடா. இதுதான் என் ஆடு, இந்த இருக்கு பாரு, இதுதான் என் மாடு. ஆனா என்ன எல்லாரும் இங்க இன்ஜினியர்னு சொல்றாங்க. தாராளமா ஆடு மாடு மேய்ங்கண்ணே. நீங்களும் உங்க மகனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறீங்க, அவங்களும் போய் மேய்ங்க. நாங்க பரதேசி, ஆமா நாங்க பரதேசி தான். உனக்கு திருநெறி கொடுத்து பரதேசத்துல வசிக்கிறோம்ல, நாங்க பரதேசி தான். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நாங்கள் அனுப்புகிற சம்பளம் மட்டும் $20 பில்லியன், எக்ஸ்போர்ட்ஸில் $55 பில்லியன், ஐடி சர்வீசஸில் $15 பில்லியன், மொத்தமாக $90 பில்லியன் நாங்கள் மட்டும் அனுப்புகிறோம். இதெல்லாம் தாண்டி உங்கள் கட்சிக்கு திரள் நிதியாக எங்ககிட்டேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? மாட்டினாடா மானஸ்த. ஆனால் நாங்கள் இன்னமும் ஒட்டகம் தான் மேய்ச்சிட்டு இருக்கோம். நம்பரை பார்த்தியா? உலகமாக தற்கொலைண்ணா நீங்கள். இத்தனை நாள் இந்த சீமான் அண்ணனை நம்பி ஏமாந்தது போதும். நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்களை தப்பா பேசின சீமான் அண்ணன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் ஒத்த பைசா திரள் நிதியா வெளிநாட்டிலிருந்து யாரும் அனுப்பாதீங்க. எப்போ பார்த்தாலும் வாடா போடா மயிறு மட்டா பரதேசி. தமிழ் படித்தவன் எப்படியா பேசுவான்? தமிழ் மரியாதையை கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீமான் அவர்கள் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷத்தோட பல பேர் திருந்தி அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆக 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 இன்னும் ஓட் பெர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பயங்கரமாக குறையும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வைத்திருச்சல் அதிகமாகுது, வன்மம் அதிகமாகுது, தனிப்பட்ட தாக்குதல் அதிகமாகுது. யாருக்குன்னு பார்த்தீங்களா? கும்முட்டை கட்சிக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பொழப்பு எப்படி ஓடும்? பொழப்பை எதை நோக்கி இருக்குது? இதை நோக்கி இருக்கும்போது அவங்க பொழப்பை தடை போடும்போது அதுக்கு யார் தடையாக இருக்கிறா? விஜய் அவர்கள் தடையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவரை தான் தாக்குதல் நடத்தணும். அவர் ஆட்சிக்கும் வரக்கூடாது. அவர் ஓட் பெர்சன்டேஜை குறைக்கணும். அந்த ஓட்டை நம்ம எடுக்கணும். அதை வச்சு பார்க்கணும். அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து இங்கே நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆக ஆக இவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும்போதுல சீமான் அவர்கள் சாட்டை திறமர்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் நடந்துட்டு இருக்குது. அத்தனை பேரும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு தெளிவாக ஒன்று புரிஞ்சிருக்கிறோம். எப்படி மற்ற ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி அவங்கள மண்டை வந்து கழுவி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நிறைய பேர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, சட்டமன்ற நேர்களை பார்க்குறாங்க. அப்போன்னு இருக்கும்போது எல்லோரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகுது? இந்த மாதிரி வந்து நம்ம நாடகம் நடிக்க முடியாது, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. எப்படி அத்தனை பேரும் வெளிப்படையாக அவனுங்க சுய ரூபத்தை காமிச்சிட்டு இருக்கிறானுங்க. நல்லா பாருங்கள், இவனை என்ன கொஞ்ச நாளில் பாருங்கள், ஊருக்கு எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் தேவையோ அந்த மாதிரி மனநலம் காப்பாங்க கட்டுற அளவுக்கு இவனை கொண்டு வந்துடுவானுங்க. யாருக்குன்னு கேட்காதீங்க, கூமுட்டை கட்சிக்கு தான்.